எல்லாருக்கும் வணக்கம். இப்போது சமீபத்தில் இந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அதிகமாக விமர்சிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய வருது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் விஜய் கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட ஒழுங்கு அவசியம், அது மூலமாக தான் நாட்டில் நடக்கிற இந்த பாலியல் குற்றங்கள், இன்னும் நிறைய குற்றங்களை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறாரு. சரி, தனிப்பட்ட ஒழுங்கு சராசரியாக உள்ள பொதுமக்களுக்கு மாத்திரம்தானா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா டிவிக்களில் கூட விவாதங்களில் பேசுகிறவங்க கூட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விமர்சிக்க வேணாம், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அது அவருடைய பர்சனலு அப்படின்னு நிறைய பேசுகிறத பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு மனுஷன் கொலை செய்கிறான். இப்போ இந்த கொலை அவருடைய பர்சனல் அப்படின்னு நம்ம பேச முடியுமா? இல்லை, ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்கிறான், அது அவருடைய பர்சனல் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? சரி, அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு சராசரி ஆளாக இருந்தால், சராசரி குடிமகனாக இருந்தால், அது அவருடைய பர்சனல்னு யாரும் எடுத்துக்க போகிறது இல்லை. அவர் ஒரு கொலை பண்ணியிருக்கிறாருன்னா அந்த கொலையில் உள்ள நியாய தர்மங்கள் என்ன, எந்த சூழ்நிலையில் கொலை பண்ணார், அந்த கொலை செய்ய வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி வேணால் அந்த கொலையில் உள்ள அவர் சைடு உள்ள நியாயத்தை வேணால் நாம் பேசலாம். ஆனால் இப்போது வலைதளங்கள்லேயும் சரி, மற்றபடி பொதுவாக பேச்சு வழக்குலேயும் சரி, அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் பேசக்கூடாது, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனலுங்கிறாங்க எல்லாமே. என்ன பர்சனல்னு புரியல. ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காமல் தன்னுடைய மனைவியை துரத்தி விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறது, அது என்ன பர்சனல்? புரியல. அதே மாதிரி தன் குடும்பத்தை துரத்தி விட்டுட்டது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களையும் கவனிக்காமல் பெற்றவங்களையும் கவனிக்காமல் இருக்கிறது என்ன பர்சனல்? புரியல. இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னாலும், நம்ம தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியின் அடிப்படையில் நமக்கு தலைவராக இருக்கிறவங்க அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் ஒரு கொலை பண்ணியிருக்கிறாருன்னா அவரை நம்ம ஏற்றுக்க முடியுமா? நம்ம தலைவராக இருக்கிறவங்க அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் மனைவியோட இல்லாமல் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கலாமா? அது அவருடைய பர்சனல்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் தன்னுடைய தாய் தகப்பனை ஒதுக்கி வைக்கிறவர், தாய் தகப்பனை கவனிக்காமல் இருக்கிறவரை அது அவருடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவரை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னையோ பிற பிற பெண்களோட தொடர்பில் இருக்கிறது, அது அவருடைய பர்சனலு, அது அவருடைய கடந்த காலம் அப்படின்னு நாம் பேச முடியுமா? இதையெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். என்ன பர்சனலு? அவர் சட்டத்துக்கு விரோதமாக, அவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக, ஒழுக்க குறைவாக அவர் நடந்திருக்கிறார், ஒழுங்கினமாக அவர் நடந்திருக்கிறார், அது அவருடைய பர்சனல்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் என்ன தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு புரியல. நிறைய பேர் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு மனுஷன் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறான், அவன் சராசரி மனுஷனாக இருக்கிறப்ப அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லோரும் விட்டுடுறாங்களா என்ன? அவனுக்கு கோர்ட்டில் போய் தண்டனை கிடைக்குது அவன் செஞ்ச தப்புக்கு. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு புரியல. அதனால் எல்லா மனுஷனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, எல்லா மனுஷனுக்கும் தவறுகள் இருக்குது,
எல்லா மனுஷனுக்கும் நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லாத மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அவங்க எந்த தப்பும் செஞ்சாலும் அதை யாரும் கண்டுக்கக்கூடாதுன்னு பேசுகிறது இன்னும் ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்பை ஊடகங்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, விமர்சனம் செய்கிறவங்களும் சரி தொடர்ந்து அதை பேசாமல் இருக்கிறது அவங்க அந்த தப்பை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா யாருமே அந்த தப்பை பற்றி பேசலைன்னா, பொதுவாக உள்ளவங்க பேசலைன்னா, அப்புறம் அந்த தப்பு தானே அவருக்கு எப்போ தான் தெரிய வரும் அந்த தப்பு செய்கிற நபருக்கு? இது ஒன்றும் புரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சரியில்லைன்னா அவன் பொது வாழ்க்கைக்கும் சரிப்பட்டு வரமாட்டான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய சைக்கோ கில்லராக உள்ளவன் பொது வாழ்க்கையில் எப்படி நல்லவனாக இருப்பான்? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குடிகாரனாக இருக்கிறவன் பொது வாழ்க்கையில் எப்படி நல்லவனாக இருப்பான்? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெண்கள் தொடர்பு அதிகமாக உள்ள ஒருத்தன், ஒழுக்கக்கேடான ஒருத்தன் பொது வாழ்க்கையில் எப்படி நல்ல விதமாக மக்களுக்கு நல்லது செய்வான்? இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் எல்லா மனுஷங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, எல்லா மனுஷனுக்கும் பொது வாழ்க்கை இருக்குது. அப்போது பொது வாழ்க்கை வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அப்படின்னு பேசுகிறப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க செய்கிற தவறுகள் வெளியே வரப்போவாது விமர்சனம் செய்கிறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.